சீரற்ற காலநிலை, யாழில் மூவர் உயிரிழப்பு. கலா ஓயா வெள்ளத்தில் சிக்கிய பேருந்தில் பயணித்த யாழ் இளைஞனை காணவில்லை. கொழும்பை வந்தடைந்துள்ள இந்திய விமானப்படையின் மற்றுமொரு விமானம். மீட்பு பணியில் ஈடுபட்டிருந்த உலங்கு வானூர்தி விபத்தில் உயிரிழந்த விமானி. சுண்டிக்குளத்தில் காணாமல் போன கடற்படை வீரர்களின் புகைப்படங்கள் வெளியானது. நாட்டில் ஏற்பட்டுள்ள பேரிடர் தொடர்பில் ஜனாதிபதி விசேட உரை. பல்கலைக்கழகங்களின் கல்வி நடவடிக்கைகள் ஒத்திவைப்பு. 300 தாண்டிய உயிரிழப்புகள் மேலும் அதிகரிக்கும் அபாயம். இலங்கையில் பெரும் துயரம், ஒரே இடத்தில் புதையுண்ட 23 தமிழர்கள். யாழில் கடந்த சில தினங்களாக நிலவிய சீரற்ற காலநிலை காரணமாக மூவர் உயிரிழந்ததுடன் 2 காயங்களுக்கு உள்ளாகியுள்ளனர் என யாழ்ப்பாண மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் பிரதிப்பணிப்பாளர் TN சூரியராஜா தெரிவித்துள்ளார். சீரற்ற காலநிலை காரணமாக யாழ்ப்பாண மாவட்டத்தில் 11,193 குடும்பங்களைச் சேர்ந்த 36,088 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். அத்தோடு 2 வீடுகள் முழுமையாகவும் 256 வீடுகள் பகுதியளவிலும் சேதமடைந்துள்ளது. அதேவேளை யாழ்ப்பாண மாவட்டத்தில் தற்போது 51 இடைத்தங்கள் முகாம் அமைக்கப்பட்டு 5,243 பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த பேருந்து கலாஓயா பகுதியில் வெள்ளத்தில் சிக்கிய நிலையில் பேருந்தில் இருந்த யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த இளைஞனை காணவில்லை என பெற்றோர் தேடி வருகின்றனர். யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த பேருந்து அனுராதபுரம் புத்தளம் வீதியில் கலாஓயா பகுதியில் வெள்ளத்தில் சிக்கியது. இதன்போது பேருந்தில் சுமார் 60 பேர் வரையில் பயணித்ததாக தெரிவிக்கப்பட்டது. முதல் கட்டமாக பேருந்தில் சிக்கியவர்களை அருகில் இருந்த வீடொன்றின் கூரை மீது ஏற்றி பாதுகாப்பாக தங்க வைக்கப்பட்டு பின்னர் கடற்படையினரின் உதவியுடன் அவர்கள் படகுகளில் ஏற்றப்பட்டு 2 நாட்கள் கடுமையான போராட்டத்தின் மத்தியில் அங்கிருந்து மீட்கப்பட்டனர். இந்த நிலையில் குறித்த பேருந்தில் பயணித்த இளைஞர் ஒருவர் காணாமல் போயுள்ளதாக உறவினர்கள் நொச்சியாகம போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளனர். யாழ்ப்பாணத்தில் தனியார் நிதி நிறுவனம் ஒன்றில் கடமையாற்றும் தணிகாசலம் பத்மநிகேதன் வயது 36 என்ற இளைஞன் காணாமல் போயுள்ளார். பேருந்தின் மேற்கூரையில் அமைந்திருப்பவர்கள் தொடர்பில் வெளியான காணொலி ஒன்றில் பத்மநிகேதன் காணப்படுகிறார். அதேவேளை வீட்டின் கூரையில் இருந்த வேளை கூரையின் ஒரு பகுதி உடைந்து விழுந்ததாகவும் அதன் போது சிலர் வெள்ளத்தில் விழுந்த நிலையில் அங்கிருந்தவர்களை அவர்கள் மீட்டிருந்தனர் என தெரிவிக்கப்படுகிறது. இலங்கையில் ஏற்பட்ட கடுமையான சீரற்ற வானிலையை தொடர்ந்து மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளுக்கு ஆதரவளிக்கும் வகையில் இந்திய விமானப்படையின் C-130J ரகத்தைச் சேர்ந்த மற்றொரு விமானம் கொழும்பை வந்தடைந்துள்ளது. இந்த விமானத்தில் சுமார் 10 டன் எடையுள்ள அனைத்து நிவாரணப் பொருட்கள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் S. ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இந்த சரக்கு பிசிம் ஹப்ஸ் என்று ஒரு மருத்துவ குழுவையும் உள்ளடக்கியுள்ளது. வானிலையினால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் நடந்து வரும் நிவாரண நடவடிக்கைகளுக்காக இந்த மருத்துவ குழு நேரடி பயிற்சி மற்றும் ஆதரவை வழங்கும். இந்தியா ஆபரேஷன் சாகர் பந்து என்ற பெயரில் இலங்கையின் அண்டை நாடுகளுக்கு முன்னுரிமை என்ற கொள்கையின் கீழ் தனது உதவிகளை தொடர்ந்து வழங்கி வருவது குறிப்பிடத்தக்கது. மோசமான வானிலையால் பாதிக்கப்பட்ட மக்களை மீட்கும் பணிகளை மேற்கொண்டிருந்த போது நேற்று பிற்பகல் லுணுவில பகுதியில் விபத்துக்குள்ளான ஹெலிகாப்டரின் விமானி உயிரிழந்துள்ளார். லிங்க் கமாண்டராக இருந்த அவர் மாரவில முவிலா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்துள்ளார். அதாவது விபத்துக்குள்ளான குறித்த உலங்கு வானூர்தியில் பயணித்த 5 பேர் மீட்கப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியானது. சீரற்ற காலநிலையால் பாதிக்கப்பட்டவர்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டிருந்த போது உலங்கு வானூர்தி விபத்துக்குள்ளானமை குறிப்பிடத்தக்கது. சுண்டிக்குளம் சாலை பகுதியில் தொடுவாய் வெட்டச் சென்ற 5 கடற்படையினர் கடந்த வெள்ளிக்கிழமை காணாமல் போயிருந்ததாக தகவல்கள் வெளியானது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவது நாடு முழுவதும் ஏற்பட்ட சீரற்ற காலநிலையால் நாடு முழுவதும் வெள்ள அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதனால் சுண்டிக்குளம் சாலை பகுதியில் வெள்ளப்பெருக்கெடுத்து ஆறுகள் நிரம்பி வழிந்தது. குறித்த பகுதியில் கடற்படை முகாம் உட்பட பல பகுதிகளில் வெள்ள அபாயம் ஏற்பட்டது. வெள்ள நீரை கடலுக்குள் விடும் முயற்சியில் கடந்த வெள்ளிக்கிழமை தொடுவாய் வெட்டுவதற்காக சென்ற சாலை கடற்படை முகாமைச் சேர்ந்த 5 கடற்படை வீரர்கள் இவ்வாறு காணாமல் போயுள்ளனர். காணாமல் போனவர்களை தேடும் பணி நேற்று முன்தினம் 3வது நாளாகவும் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் மீட்பு நடவடிக்கைகள் இடைநிறுத்தப்பட்டுள்ளது. மீண்டும் நேற்று காணாமல் போன கடற்படை வீரர்கள் தேடும் பணி ஆரம்பிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் அவர்களுடைய புகைப்படங்கள் வெளியாகியுள்ளது. இன்று தேடுதல் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்படும்.
இயற்கை அனர்த்தங்களால் ஏற்படும் அனர்த்தம் மற்றும் அவசரகால நிலைமைகளை நிர்வகித்து அவற்றை இயல்பு நிலைக்கு மீட்டெடுப்பது அல்லது முன்னர் இருந்ததை விட சிறந்த நிலைக்கு மேம்படுத்துவது ஆகிய 3 அம்ச செயல்முறைகளுக்கு அரசாங்கம் பொறுப்பு என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தனது தேசிய உரையின் போது சிறப்புரையை நிகழ்த்தும் போது இவ்வாறு தெரிவித்தார். ஒரு நாடென்ற வகையில் நாம் வரலாற்றில் மிகப்பெரிய மற்றும் மிக சவாலான இயற்கை பேரழிவுக்கு முகம் கொடுத்துள்ளோம் என்பதை நாம் அறிவோம். இந்த நாட்டின் வரலாற்றில் மிகவும் சவாலான மீட்பு நடவடிக்கையை நாம் ஆரம்பித்துள்ளோம் என்பதையும் அறிவோம். முழு நாடும் பேரழிவுக்குட்படுத்தப்பட்ட முதல் அனுபவம் இது. நாலா பக்கங்களில் இருந்தும் முழு நாடும் நீரில் மூழ்கி பேரழிவால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் இது மிகவும் கடினமான ஒரு செயற்பாடு. இதனை நாம் வெற்றி கொள்ள வேண்டும். இந்த கொடூரமான இயற்கை பேரழிவினால் நமது சிறிய தீவை உழுக்க முடிந்தாலும் இந்த நாட்டு மக்களின் மனித நேயத்தையும் உறுதியையும் எந்த வகையிலும் அசைக்க முடியாது என்பதை இது மீண்டும் ஒருமுறை நிரூபித்துள்ளது. எனது அன்பான பிரஜைகளின் அசைக்க முடியாத தைரியத்துடன் இந்த நாட்டை மீண்டும் கட்டியெழுப்ப முடியும் என்று நாங்கள் ஆணித்தனமாக நம்புகின்றோம். அன்பான பெற்றோர்களே, சகோதர சகோதரிகளே, இந்த பேரழிவில் இறந்த அனைவரையும் மீண்டும் உயிர்ப்பிக்க முடிந்தால் எந்த சூழ்நிலையிலும் அதை செய்வதற்கு நாங்கள் இருமுறை யோசிக்க மாட்டோம். ஆனால் நாம் யதார்த்தத்தின் வேதனையான உண்மையை எதிர்கொள்ள வேண்டும். இழந்தவர்கள் தொடர்பான வேதனை என்றென்றும் நம்முடன் இருக்கும். இறந்தவர்கள் அனைவரும் நமக்கு ஒரு இலக்கம் அல்ல. ஒவ்வொரு உயிருக்கும் ஒரு பெயர், ஒரு முகம் மற்றும் ஒரு கதை உள்ளது. இறந்த அனைவரின் குடும்பங்களுக்கும் எங்கள் ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இது அனுதாபத்துடன் மட்டும் நின்றுவிடாமல் அந்த உயிர்களை அந்த குடும்பங்களுக்கு திரும்ப கொண்டு வர முடியாவிட்டாலும் ஏனைய அனைத்தையும் வழங்க நாங்கள் அர்ப்பணிப்புடன் செயற்படுவோம். அதே போன்று காணாமல் போனவர்கள் அனைவரும் உயிருடன் இருக்கிறார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். இந்த அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட பலருடைய துன்பத்தை தணிக்கவும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பக்கபலமாக இருப்பதற்காக முன்வந்த அனைவரையும் நாம் அன்புடன் அரவணைக்கின்றோம் என தெரிவித்துள்ளார். நாட்டில் உள்ள பல்கலைக்கழகங்கள் அனைத்திலும் எதிர்வரும் 8ஆம் தேதி வரை கல்வி நடவடிக்கைகளை ஒத்திவைக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. பிரதமரும் கல்வி அமைச்சருமான கலாநிதி கருணை அமரசூரிய தலைமையில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை மாலை இடம்பெற்ற கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டது. பிரதமர், பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு தலைவர் மற்றும் அதிகாரிகளுடன் அனைத்து பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர். பல்கலைக்கழகங்களில் அனர்த்த முகாமைத்துவ குழுக்களை அமைத்து பாதிக்கப்பட்டவர்களுக்கான ஆற்றுப்படுத்தல் மற்றும் நிவாரண ஏற்பாடுகளை மேற்கொள்வதற்கும் மாணவர்கள் மற்றும் பணியாளர்களின் குடும்பங்களுக்கு ஏற்பட்ட இழப்புகளை அறிந்து கொள்வதற்கும் தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு இந்த கூட்டத்தில் அறிவுறுத்தப்பட்டது. இதன் அடிப்படையில் கொழும்பு பல்கலைக்கழகத்தில் நடைபெறவிருந்த பட்டப்பின் கற்கைகளுக்கான பட்டமளிப்பு விழா, சப்ரோமுக பல்கலைக்கழகத்தின் ஆய்வு மாநாடு, பொறியியல் கண்காட்சி என்பன பிற்போடப்பட்டுள்ளது. நாட்டின் 25 மாவட்டங்களையும் பாதித்துள்ள அனர்த்த நிலைமை காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 334ஆக அதிகரித்துள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. நேற்று மாலை 6 மணிக்கு வெளியிட்ட அறிவிப்பின்படி 370 பேர் காணாமல் போயுள்ளனர். 309,607 குடும்பங்களைச் சேர்ந்த 11,18,929 பேர் சீரற்ற வானிலையால் பாதிக்கப்பட்டுள்ளனர். அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி அதிகபட்சமாக 88 மரணங்கள் கண்டி மாவட்டத்தில் பதிவாகியுள்ளது. அத்துடன் பதுளை மாவட்டத்தில் 71 மரணங்களும், நுவரெலியா மாவட்டத்தில் 68 மரணங்களும், குர்நாகலில் 37 மரணங்களும், மாத்தளை மாவட்டத்தில் 23 மரணங்களும் பதிவாகியுள்ளன. இதேவேளை கண்டி மாவட்டத்தில் 150 பேரும், நுவரெலியாவில் 64 பேரும், பதுளையில் 53 பேரும், குர்நாகலில் 35 பேரும் அனர்த்தம் காரணமாக இதுவரை காணாமல் போயுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. கண்டி சரசபிகம பகுதியில் ஏற்பட்ட மண் சரிவினால் 23 தமிழர்கள் ஒரே நேரத்தில் உயிரிழந்துள்ளதாக, இவர்களில் 4 சிறுவர்கள் அடங்குவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த மண் சரிவு சம்பவம் கடந்த 27ஆம் தேதி இரவு ஏற்பட்டது என ஊடகங்கள் தெரிவித்தது. இதன்படி சரசபிகம கதபிம பகுதியில் சுமார் 200க்கும் அதிகமான குடும்பங்கள் வாழ்ந்து வருகின்றனர். இவர்களின் 6 குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் மண் சரிவு ஏற்பட்ட பகுதியில் வாழ்ந்து வந்துள்ளனர். கடந்த வியாழன் இரவு பெய்த கடும் மழையுடனான வானிலையின் போது இந்த பகுதியில் வீடொன்று மண் சரிவுக்குள்ளாகியது. இந்த செய்தி அறிந்த பிரதேச இளைஞர்கள் உள்ளிட்ட பலர் குறித்த வீட்டை அண்மித்து மீட்பு பணியை ஆரம்பித்த தருணத்தில் அந்த பகுதியில் மீண்டும் பாரிய மண் சரிவு ஒன்று ஏற்பட்டு அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர். இந்த மண் சரிவு அப்பகுதியில் இருந்த ஏனைய வீடுகளையும் மண்ணுக்குள் புதையுண்டதுடன் காப்பாற்றுவதற்காக விளைந்த இளைஞர்கள் உள்ளிட்ட பலரும் மண்ணுக்குள் புதையுண்டனர். தாய் ஒருவர் அவருடைய 8 மாத குழந்தை அரவணைத்தபடியே உயிரிழந்த துயர சம்பவமும் பதிவாகியுள்ளது. பிரதேச இளைஞர்கள் உள்ளிட்ட பலர் மறுநாள் வெள்ளிக்கிழமை மேற்கொண்ட தேடுதல்களில் 9 பேரின் உடல்கள் கண்டெடுக்கப்பட்டது. நேற்றைய தினம் 5 பேரின் உடல்கள் கண்டெடுக்கப்பட்டன. இதுவரை மண்ணுக்குள் புதையுண்ட 14 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதுடன் ஏனையோரின் உடல்கள் இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை. இவ்வாறு கண்டெடுக்கப்பட்ட உடல்கள் கிராம சபை உத்தியோகத்தர்களின் கண்காணிப்பில்
புதைக்கப்பட்டன. ஏனையோரை தேடும் பணிகளுக்காக இராணுவத்தினர் வரவழைக்கப்பட்டு மாலை முதல் தேடுதல்கள் ஆரம்பிக்கப்பட்டன. அப்பகுதியில் ஆறொன்று ஊரெடுத்து செல்கின்றமையினால் மீட்புப் பணிகள் உரிய முறையில் மேற்கொள்ள முடியாத நிலைமை காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து பொது மற்றும் அத்தியாவசிய சேவைகள் இன்று முதல் வழமை போல் இயங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பொது நிர்வாக அமைச்சு இதனை அறிவித்துள்ளது. சீரற்ற வானிலையை கருத்தில் கொண்டு அத்தியாவசிய சேவைகள் தவிர இனி அனைத்து அரசு நிறுவனங்களுக்கும் விசேட விடுமுறை அளிக்கப்பட்டது. இதற்கமைய அனைத்து பொது மற்றும் அத்தியாவசிய சேவைகள் இன்று முதல் வழமை போல் இயங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது.